நமக்கெல்லாம் ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட் படத்தை பற்றி தெரியும். இரண்டாம் உலகப் போரில் ஹிட்லரோட நாஜி கேம்பில் சிக்கியிருந்த யூதர்களை எப்படி காப்பாற்றி ஒருத்தர் கொண்டு வந்தார் அப்படிங்கிறத பற்றின படம். இன்னைக்கு வரைக்கும் செகண்ட் வேர்ல்டு வார் பற்றி வந்த மிகச்சிறந்த படங்களில் அதுவும் ஒன்று. கிட்டத்தட்ட அதற்கு இணையாக தன்னுடைய உயிரை பணயம் வச்சு ஒரு இந்தியர் ஏராளமான யூதர்களை அங்கிருந்து காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? அப்படி ஒரு கருணையும் பரிவும் நிறைந்த இந்தியாவின் ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். குந்தன் லால் அப்படின்னு ஒரு மனிதர், அவர் எப்படி அந்த காலத்தில் எந்த தொலைத்தொடர்பு வசதிகளும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் ஒட்டுமொத்த உலகத்தையும் இரண்டாம் உலக யுத்தம் ஆக்கிரமித்திருந்த ஒரு அச்சம் சூழ்ந்த நிலைமையில் ஹிட்லரின் படைகளை நினைத்து பல நாடுகள் அஞ்சி நடுங்கிய வேளையில் தன் உயிரை பணயம் வைத்து அவர் இந்த முயற்சியை எப்படி எடுத்தார், யூதர்களை எப்படி கடல் கடந்து இந்தியாவிற்கு கொண்டு வந்தார், இந்தியாவிற்கு வந்த யூதர்கள் அதன் பிறகு எப்படி எங்கே வாழ்ந்தார்கள், என்ன ஆனார்கள், விரிவாக தெளிவாக பார்க்கலாம். வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். இன்றைக்கு பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கிற லூதியானா நகரை சேர்ந்தவர் குந்தன் லால். இவர் ரொம்ப வறுமையான குடும்பத்தில் பிறந்தவர். 1900களில் ரொம்ப ஏழ்மை குடும்பத்தில் இவர் பிறந்திருந்தாலும் கூட காலப்போக்கில் பல தொழில்கள் செய்கிறார். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, இப்படி ஏகப்பட்ட தொழில் எல்லாத்தையும் செஞ்சு முன்னேறி வாழ்க்கையில் தொழில் ரீதியாக நல்லா டெவலப் ஆகிறாரு. பணம் சேருது, ஏராளமானோர் அவர்கிட்ட வேலை பார்க்குறாங்க. லூதியானாவில் ஒரு மதிப்புமிக்க நபராக குந்தன்லால் வளர்கிறார். அதுக்கு பிறகு பிரிட்டிஷ் அரசில் வேலைக்கு சேர்றாரு. ஒரு அதிகாரி லெவலில் வேலைக்கு போகிறாரு. அதில் கொஞ்ச நாள் போகிறாரு. அவருக்கு ஏதோ ஒன்று பிடிக்கலைங்கிறத விடவும் சுதந்திர போராட்டத்தின் தாகம் அவரை சும்மா இருக்க விடலை. அந்த வேலையை விட்டுட்டு காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்து சுதந்திர போராட்டங்களில் பங்கெடுக்கிறாரு. ஜவஹர்லால் நேரு கூட சேர்ந்து சில போராட்டங்களில் கலந்துகிட்ருக்காரு. ஒரு தொழிலதிபர், சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டவர் அப்படின்ற இவரோட முகம் அப்படியே வளர்ந்து வரும்போது தொழிலும் ஒரு பக்கம் பல்கி பெருகுது. முன்னை விடவும் அதிகமான எண்ணிக்கையில் தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்க. பல விதமான பிஸ்னஸ் பண்ணுறாரு. கையில் நிறைய பணம் சேருது. இப்படிப்பட்ட நபராக குந்தன் லால் இருக்கும்போது 1938 இவருக்கு ஒரு 45-47 வயசு இருக்கும்போது சர்க்கரை நோய் ரொம்ப தீவிரமாக வருது. அந்த காலகட்டத்தில் சர்க்கரை நோய்ங்கிறது இப்போ அளவுக்கு இல்லை, அவர் அஞ்சத்தகுந்த வியாதியாக அப்போ இருந்திருக்கு. அது இப்போவே அப்படி தான். அப்போ இன்னும் மருந்து மாத்திரை இல்லாத காலகட்டத்தில் இன்னும் அஞ்சத்தக்க வியாதி. இப்போ நம்ம ஊரில் மற்றவங்களுக்கு சர்க்கரை வியாதி வந்துருச்சுன்னா வேறு வழியில் இருந்திருப்பாங்க. பட் குந்தன் லால்கிட்ட வந்து பணம் எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்கு. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஐரோப்பாவில் இருக்கிற வியன்னா நகரத்துக்கு போனால் சர்க்கரை வியாதிக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவரோட வெள்ளைக்கார நண்பர்கள், இங்கே உள்ள பிரிட்டிஷ் அதிகாரிகள், இவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு இங்கேருந்து வியன்னாவுக்கு போகிறார். வியன்னாவில் போய் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார். ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாரு. அங்கே இருக்கும்போது தான் இவர் ஐரோப்பாவில் என்ன நடக்கிறது, வியன்னா வந்து ஆஸ்திரியாவோட தலைநகர். அப்போ அந்த பகுதி உள்ளிட்ட எல்லாமே ஹிட்லரோட ஆளுகைக்கு கீழே இருந்துச்சு. யூதர்களை துரத்தி வேட்டையாடிய காலகட்டம். ஹாஸ்பிட்டலில் இவர் இருக்கும்போது அங்கே நடக்கிறத கண்கூடாக பார்க்குறாரு. பல யூதர்கள் வந்து இவர்கிட்ட பேசுகிறாங்க. ஒரு இன அழிப்பு கண் முன்னால் நடக்கிறது அப்படிங்கிறத குந்தன் லால் நேரடியாக விட்னஸ் பண்ணுறாரு. எப்படியாவது இங்கே இருந்து தப்பிச்சு போக வழி இருக்கா அப்படின்னு சொல்லி பல்லாயிரம் யூதர்கள் வந்து தடுமாறி நிற்கிறத பார்க்குறாரு. இந்த காலகட்டம் இரண்டாம் உலகப் போரில் இந்த 38 காலகட்டம் எப்படி இருந்ததுன்னா, வேறு நாடுகளுக்கு செல்ல சாத்தியமுள்ளோர் செல்லலாம். அதுக்கு உரிய லைசன்ஸு, வேலை பணியானை, இந்த ஊருக்கு வேலைக்கு போகிறேன், அந்த கம்பெனியில் ஒரு ஆஃபர் லெட்டர் இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னா நீ யூதர் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி வேறு நாடுகளுக்கு போவதற்கான வழி திறந்து விடப்பட்டிருந்த காலம் 1938 அப்படிங்கிறது. ஒரு பக்கம் ஹிட்லரோட வேட்டை, ஒரு பக்கம் கொல்றதும் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு அந்த காலகட்டத்தில். ஆனால் தீவிரம் அடைகிறது இன்னும் 42-3 அந்த காலகட்டத்தில் தீவிரம் அடையுது. இது 38களில் தொடக்க நிலை. வெளியூருக்கு போகிறதுக்கான அனுமதிகளும் கொடுக்கப்பட்டிருந்த காலம். இப்போ தான் குந்தன் லால் அங்கே போய் ஹாஸ்பிட்டல் இருக்கார். இந்த சுச்சுவேஷன்லாம் பார்க்குறாரு. அவங்கெல்லாம் எப்படியாவது எங்களை அழைச்சிட்டு போக வாய்ப்பு இருக்குமா, எங்கேயாவது இந்த நாட்டிலேருந்து ஏதாவது ஒரு நாட்டுக்கு போய் உயிரோடு இருக்கிறது வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது, இவர் ஒரு இந்தியர். அங்கே போய் இவர் என்ன பண்ணுவார், அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிறாரு. பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரோடைய அட்ரஸும் வாங்கிட்டு இந்தியாவுக்கு வர்றாரு. இந்தியாவுக்கு வந்தவர் இங்கே இருந்த கம்பெனி தொழில் எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு அங்கே வியன்னாவில் யாரோ சில நபர்கள் உயிருக்கு ஏங்கி என்னை எப்படியாவது காப்பாற்றிட்டு போயிருங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்களை காப்பாற்றுவது தான் என்னுடைய முதன்மை கடமை
அப்படின்னு சொல்லி அந்த வேலைகளில் தீவிரமாக இறங்குறாரு. அதுவும் எந்த அளவுக்கு போகிறாருன்னா, குந்தன் ஏஜென்சிஸ், குந்தன் க்ளோத் கம்பெனி அப்படின்னு சொல்லி இல்லாத கம்பெனிகளெல்லாம் உருவாக்குறாரு. அப்படி ஒரு கம்பெனியே கிடையாது. ஆனால் அந்த மாதிரி ஃபேக் கம்பெனிஸ் நிறைய உருவாக்கி இந்த கம்பெனிகளுக்கெல்லாம் வேலைக்கு ஆள் வேணும் அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ரெடி பண்ணி அங்கே ஆஸ்திரியாவில் இருக்கிற நியூஸ் பேப்பர்ல எல்லாம் கொடுக்குறாரு. வேலைக்கு ஆள் வேணும்னு ஏன் கொடுக்குறாருன்னா, இங்கே ஆல்ரெடி ஆள் ரெடி பண்ணிட்டார் அவர் இங்கே வர வைக்கிறதுக்கு. இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறோன்ற விஷயத்த அங்கே அவங்களுக்கு கன்வே பண்ணிட்டாரு. அது போக அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு எதேச்சியாக வர்றவங்க நிறைய வந்தாங்க. இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு இந்த நாங்களும் வந்து சேர்றோன்னு வர்றாங்க. விளம்பரத்தில் உள்ள தகவல் என்னென்னா, இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு கம்பெனி, இந்த கம்பெனியில் வேலை பார்க்க நீங்கள் தயார், இந்தியாவுக்கு நீங்கள் ஷிஃப்டாக தயார் அப்படின்னா அப்ளை பண்ணுங்க அப்படின்றது இந்த விளம்பரத்தில் காணப்பட்ட செய்தி. இதை பார்த்துட்டு இவர் ஆல்ரெடி வியன்னாவில் இருக்கும்போது இவர்கிட்ட நேரில் பேசியிருந்தாங்க இல்லையா, அதில் ஒரு 14 பேர், நிறைய பேர் பேசியிருந்தாங்க, அதில் 14 பேர் இவர் ரீச் அவுட் பண்ணுறாங்க. எல்லோரும் ஒட்டு மொத்தமாக வரல, ஒவ்வொருத்தராக ரீச் அவுட் பண்ணுறாங்க. அந்த 14 பேர் அல்லாத இந்த நியூஸ் பேப்பர் விளம்பரத்தை பார்த்த புதுசான நபர்களும் கூட இவரை அப்ரோச் பண்ணுறாங்க. இவர் எல்லாருக்கும் சொன்ன ஒரே பதில், எத்தனை பேராக இருந்தாலும் வாங்க, இந்தியாவில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு தர்றேன், நான் ரெடி. ஒருவேளை என்னால் வேலை கொடுக்க முடியாத சூழல் வந்துச்சுன்னா உங்களை பசியும் பட்டியுமா விட்டுற மாட்டேன், நீங்கள் உயிரோடும் பசி இல்லாமல் இருப்பதற்கு நான் உத்தரவாதம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அந்த தகவலை கன்வே பண்ணுறாரு. அவங்க நம்ப முடியல. எங்கேயோ ஐரோப்பாவில் இருக்கிற நாட்டில் உயிருக்கு அஞ்சு இருக்கிறவங்க, யாருன்னே தெரியாத ஒரு இந்தியர் வந்து நீங்கள் வாங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு அப்படின்றத அவங்கள தொடக்கத்தில் நம்ப முடியல. நேரில் பார்த்து பேசி பழகினவங்க நம்புவதை தவிர அவங்களுக்கு வேறு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அங்கே இருந்தால் எந்நேரமும் கொல்லப்படலாம், அதுக்கான சாத்தியம் தான் அதிகம் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் இங்கே தப்பிச்சு போகிறதுக்கு ரூட்டு சொல்கிறாரு. அந்த ரிஸ்க்கை எடுக்கிறதை தவிர ஒரு ஆப்ஷன் இல்லாத நிலைமையில் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிக்கிறாங்க. 1938ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் நபர் ஜெர்மனியிலிருந்து இந்தியா வர்றார். அங்கிருந்து மும்பை வரைக்கும் கப்பல், மும்பையிலிருந்து லூதியானாவுக்கு ட்ரெயின், இப்படி வந்து சேருகிறார் முதல் யூதர். லூதியானாவுக்கு போகும்போது குந்தன் அவரை ரிசீவ் பண்ணுறாரு, வரவேற்கிறாரு. அந்த யூதருக்கு இந்தியான்ற நிலப்பிரதேசம், அந்த ஊர், இந்த நாடு, இந்த கலாச்சாரம், தட்பவெப்பநிலை எல்லாமே புத்தம் புதுசு. அவர் ஆஸ்திரியா, வியன்னா மாதிரியான ஒரு ஊரில் இருந்தவர், எல்லாமே புதுசு. இருந்தாலும் இவ்வளோ தூரம் கடந்து உயிராபத்து இல்லாத ஒரு மண்ணுக்கு சேர்ந்து விட்டோம் அப்படின்ற நிம்மதியோடு இவர்கிட்ட வந்து சேர்கிறாரு, ரிசீவ் பண்ணுறாரு, அவங்களெல்லாம் வெல்கம் பண்ணுறாங்க. இப்படியே அடுத்தடுத்து 14 பேர், மொத்தம் 5 குடும்பங்களை சேர்ந்த 14 பேர் இங்கே வந்து சேர்றாங்க. எல்லோரும் பல வழிகளில் வந்திருக்காங்க. எல்லோரும் ஒரே மாதிரியான ரூட்டில் வரல, எல்லாருமே கப்பல், அடுத்தது ட்ரெயின், அப்படி வரல. அவங்களுக்கு சாத்தியமான வழிகளில் வந்திருக்காங்க. இந்த பயணத்துக்கு தேவையான எல்லா பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, விசா அரேஞ்ச்மெண்ட்டு, பாஸ்போர்ட்டு, இதுக்கான டாக்குமெண்ட்ஸு, இந்த கம்பெனியில் தான் வேலை கொடுக்க போகிறோம், பணி நியமன ஆணை, அந்த ஒப்பந்தம். சில பேருக்கெல்லாம் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவங்க என் கம்பெனியோட ஷேர் ஹோல்டர், அவங்க வந்தாங்கன்னா 25% வந்து அவங்களுக்கு ஷேர், இப்படிலாம் போட்டு என்னமோ உருவாகிக்கிறார். அந்த கம்பெனியில் எதுவுமே இல்லை, எல்லாத்துக்கும் கொடுத்து வர வச்சுட்டார். வெவ்வேறு ரூட்டில் வந்திருக்காங்க. ட்ரெயின் வழியாக வந்தவங்க கொஞ்சம் பேர், அங்கேருந்தே ஒவ்வொரு நாட்டு கடையில் ட்ரெயின், நடந்து, பஸ்ஸு, சாத்தியமான அனைத்து வழிகள்லேயும் அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி வந்து சேர்ந்துட்டாங்க. 14 பேர் வந்துட்டாங்க. லூதியானாவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். இவங்களுக்காகவே ஒரு வீடும் கட்டி கொடுக்குறாரு. இவர் செல்வந்தர், இவருக்கு அது ஒரு பொருட்டு இல்லை, அதனால் வீடும் கட்டி கொடுக்குறாரு. அங்கே இருக்கிறாங்க. அதில் வந்த 2 பேர் ஒரு பிளைவுட் இண்டஸ்ட்ரியை ஆரம்பிக்கிறாங்க இவங்க வீட்டுக்கும் பக்கத்தில். 1939 ஆரம்பிக்கப்பட்ட அந்த பிளைவுட் இண்டஸ்ட்ரி தான் இந்தியாவோட முதல் பிளைவுட் கம்பெனி. யார்? 2 யூதர்கள் வந்து இங்கே தொடங்கினது தான் இந்தியாவோட முதல் பிளைவுட் கம்பெனி. மற்றவர்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையை பார்க்குறாங்க, இவரும் கவனிச்சுக்கிறாரு. இருந்தாலும் கூட ஒரு வியன்னா மாதிரியான ஒரு சீதோஷ நிலை கொண்ட ஒரு ஊரில் இருந்தவங்களால் இங்கே லூதியானாவில் வந்து அவங்களால சமாளிக்க முடியல. உணவு, கலாச்சாரம், தன்னை ஒத்த மனிதர்கள் இங்கே இல்லை, எல்லா வகையிலும் அந்நிய பூமி இல்லையா. இப்போ மாதிரி அப்போ வந்து ஒரு உலகமயமாக்கல் இல்லை, எல்லா தேசத்தினரும் எல்லா நாடுகள்லேயும் விரவி கிடையாது, ரொம்ப ஆட்மேன் அவுட்டாக இங்கே இருந்திருப்பாங்க. அவர்களால் எந்த வகையிலையும் லூதியானாவோட கலாச்சாரம், பண்பாட்டு வாழ்க்கை முறைகள் கூட ஒத்து போய் வாழ முடியாத நிலையில் இருக்காங்க. அப்புறம் அதில் ஒரு சிலர் வந்து நாங்கள் பாம்பேக்கு போகிறோம் அப்படின்னு கேள்விப்பட்டு அந்த 14 பேர்லேயே ஒரு சிலர் பாம்பேக்கு போகிறாங்க. அங்கே போய் ஏதோ தெரிஞ்ச வேலைகளை பார்க்குறாங்க. இப்படியே ஸ்கேட்டர் ஆகி பிரிஞ்சு போகிறாங்க. இந்த தகவல்கள் எல்லாம் எப்படி வெளியே தெரிய வந்தது? 4 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாது, 3 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாது.
எப்படி தெரிய வந்துச்சுன்னா, அந்த குந்தன்லால் குப்தா இருக்கார் இல்லையா, அவருடைய பேரன் வினய் குப்தா. இந்த வினய் குப்தாவுக்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அவரோட பாட்டி சொல்லியிருக்காங்க, உன்கிட்ட ஒரு ரகசியம் சொல்கிறப்பா, இத்தனை வருஷம் நான் யார்கிட்டையும் சொன்னதில்லை. உங்கள் தாத்தாவை பற்றி ஒரு கதை இருக்குது தெரியுமா? உங்கள் தாத்தா இந்த மாதிரி ஜெர்மனிலேருந்து யூதர்கள் அங்கேயிருந்து அழைச்சிட்டு வந்தீங்க, அடைக்கலம் கொடுத்து வச்சுருந்தாருன்னு அதை சொல்லும்போது வினய் குப்தாவில் நம்ப முடியல. அவ்வளோ ஆச்சரியமாகவும் ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருக்குது. அவர் இதோட ரூட்டை தேடி அதோட பயணத்தை தொடங்குகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அலெக்ஸ் ஹேலி எழுதிய தி ரூட்ஸ் அப்படின்ற நாவல். ஆப்பிரிக்காவை சேர்ந்த கருப்பினத்தை சேர்ந்தவர்கள் அமெரிக்கா முழுக்க இன்றைக்கி விரைவிருக்காங்க. அந்த கருப்பினத்தை சேர்ந்த அலெக்ஸ் ஹேலி எப்படி இவ்வளவு ஆப்பிரிக்கர்கள் வந்து அமெரிக்காவுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி தன்னோட ரூட்டை தேடி போகிற நாவல் தான் ரூட்ஸ். இது நமக்கு தெரியும். அதுபோல் இந்த வினய் குப்தா அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அவர் ஒரு எப்படி தம் இனம் அடிமையானது அப்படின்னு ஒரு வேட்கையோடு தேடி போகிறாரு. பட் வினய் குப்தா வந்து தன்னுடைய தாத்தா யூதர்களை இந்தியாவுக்கு கூப்பிட்டு வந்துட்டாரா, அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி அதை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறார். அது சம்மந்தப்பட்ட நபர்களை பேச ஆரம்பிக்கிறார். அப்படியே தேடி போனாக்க அமெரிக்காவில் வசிக்கிற ஒரு நபர் இன்னும் உயிரோடு இருக்கார் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்றாரு. நேராக போய் அவரை மீட் பண்ணுறாரு. அவருக்கு இப்போவும் இருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட 85-90 வயதான ஒரு முதியவர். அவர் அந்த காலகட்டத்தில் இங்கே 10 வருஷம் வாழ்ந்திருக்காரு. அந்த அமெரிக்காவில் இப்போ 90 வயசு இருக்கு இல்லையா, அவர் வந்து அந்த பகுதி அந்த காலகட்டத்தில் 10 வயசு வாழ்ந்திருக்காரு. அவர்கிட்ட போய் பேசுகிறாரு. அவர் அப்போ நடந்த விஷயங்கள்லாம் அப்படியே துல்லியமாக ஞாபகம் வச்சு சொல்கிறாரு. இன்னும் உருது பேசுகிறாரு. இங்கே இருந்த காலத்தில் உருது பேசியிருக்காங்க, இன்னும் உருது பேசுகிறார் அவர். அந்த குந்தன்லால் பற்றி அவ்வளவு கண்ணீர் மல்க, அவ்வளவு நெகிழ்ச்சியோட அவரை பற்றி பேசுகிறாங்க. இவர் செஞ்சு கொடுத்த ஒரு தேக்கு நாற்காலி இன்னும் அவர் வீட்டில் இருக்குது. இவ்வளவு ஆண்டுகள் கடந்து அவர் வீட்டில் இருக்குது. இதெல்லாம் இந்த விவரங்கள்லாம் சேகரிச்சுக்கிறார். தான் சேகரித்த எல்லா தகவல்களையும் தொகுத்து வினய் குப்தா ஒரு புத்தகம் எழுதுகிறாரு. ஏ ரெஸ்கியூ இன் வியன்னா அப்படின்னு அந்த புக்கோட பேர். அந்த புக்கு வந்த பிறகு தான் இவங்களை பற்றின, குந்தன்லால் பற்றின ஸ்டோரியே வெளி உலகத்துக்கு தெரிய வருது. அங்கே யூதர்கள் மத்தியில் நடத்தப்படுகிற பத்திரிகைகள்லாம் இவரை புகழ்ந்து எழுதுகிறாங்க. சிண்ட்லர்ஸ் லிஸ்ட் கதை என்ன? சிண்ட்லர் அப்படின்றவர் ஒரு யூதர் கிடையாது, அவர் நாஜி. அவர் சொல்லப்போனால் ஹிட்லரோட கட்சியோட உறுப்பினராக கூட இருந்தார். யூதர்கள் வதைக்கப்படுறது தப்புள்ளன்னு நினைக்கிறவராக தான் ஆரம்பத்தில் அவர் இருந்திருக்காரு. அதுக்கு பிறகு பல ஆயிரக்கணக்கில் இப்படி கொல்லப்படும் போது அவருக்கு ஒரு குற்ற உணர்ச்சி தூண்டப்பட்டு தான் சேர்த்த செல்வம், அவர் மிகப்பெரிய செல்வந்தர், ஏகப்பட்ட காசு இருக்கு அவர்கிட்ட, அந்த காசையெல்லாம் செலவு பண்ணி ரொம்ப உயிரை பணயம் வச்சு நாஜி கேம்ப்லேருந்து ஒவ்வொருத்தராக தனக்கு தெரிஞ்ச வழிகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி மீட்டு கொண்டு வர்றாரு. அப்படி அந்த சிண்ட்லர் மீட்ட நபர்கள் இருக்காங்க இல்லையா, அது ஒரு லிஸ்ட் உருவாக்குனார். அதுக்கு பேர் தான் ஷிண்ட்லர் லிஸ்ட். அப்படி 1100 யூதர்களை அந்த தனி நபர் காப்பாற்றினார். அவரை பற்றின கதை தான் ஷிண்ட்லர் லிஸ்ட். ஷிண்ட்லரை பொறுத்தவரையும் அவர் ஒரு ஜெர்மானியர். அந்த ஊரோட இனப்பிரச்சனைகள், நிலப்பிரச்சனைகள் அவருக்கு புரியும். இதில் நேரடியாக பார்க்குறாரு, அவங்க துன்பப்படுறத கண்ணுக்கு நேராக பார்க்குறாரு. அதனால் அதில் ஈடுபடுறாருங்கிறதுல ஒரு தர்க்க நியாயம் இருக்குது. ஆனால் குந்தன்லால் யார்? அவருக்கும் ஜெர்மனிக்கு என்ன சம்பந்தம்? அவருக்கும் யூதருக்கும் என்ன சம்பந்தம்? இந்தியாவுக்கும் ஜெர்மனிக்கு இடையில் 3500 மைல் தூரம். இவர் எங்கேயோ அவர் சர்க்கரை நோய்க்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனவர். ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுக்கிட்டு திரும்ப வராமல் அங்கே அவர் பார்த்த கதைகள், கேள்விப்பட்ட கதைகள், பார்த்தது சொல்கிறதெல்லாம் கேட்டு அவரால் தாங்க முடியாமல், மனம் தாங்க முடியாமல் அங்கிருந்து 14 பேரை இவ்வளவு தூரம் கடந்து கூட்டி கொண்டு வந்திருக்கார். இது அந்த காலகட்டத்தோட உலக அரசியல் நிலைமை எப்படி இருந்தது அப்படின்னு பொருத்தி பார்த்துக்கிட்டா தான் குந்தன்லால் செய்ததோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நமக்கு புரியும். ஒருவேளை குந்தன்லால் வந்து ஃபேக் டாக்குமெண்ட் கொடுத்தது பண்ணிட்டாரு அப்படின்னு தெரிய வந்திருந்தால் என்ன நடந்துருக்கும்? குந்தன்லால் சிக்கியிருப்பார். இவர்களெல்லாம் காப்பாற்ற போய் இவர் தண்டனைக்கு உள்ளாயிருப்பார். அப்படி ரிஸ்க் இருந்தும் கூட சக மனிதன் துன்பப்படும் போது எப்படி கண்டும் காணாமல் போவது அப்படின்னு இவ்வளோ மிகப்பெரிய வேலையை குந்தன்லால் செய்தார். சரி, இப்படி காப்பாற்றி கொண்டு வந்துட்டார். இங்கெல்லாம் இந்தியாவில் அப்படி வச்சுருந்தாங்க. வெவ்வேறு இடங்களுக்கு பிறகு ஸ்கேட்டர் ஆனாங்க. இந்த 14 பேரும் ஒரே இடத்துல வாழலை, வெவ்வேறு இடத்துல ஸ்கேட்டராகி வாழ்கிறாங்க. பாம்பே, கராச்சி, இந்த மாதிரி வெவ்வேறு நகரங்களுக்கு வாழ்கிறாங்க. அப்புறம் 1940களில் இங்கிலாந்து வந்து ஜெர்மனி மேலே படையெடுக்குது. அப்போ இந்தியா அண்டர் இங்கிலாந்து கண்ட்ரோல் இருக்குது. அப்போ இங்கிலாந்து அரசோட உத்தரவு என்னென்னா, உலகம் முழுக்க இருக்கிற யூதர்கள் கேம்புகள் அடைக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் இந்தியாவில் இருந்த யூதர்கள்லாம் ஒரு கேம்பில் அடைக்கிறாங்க, பூனேவில். அதில் இந்த 14 பேர் அடக்கம். அப்புறம் கேம்ப் அடைக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஒரு சில வருஷத்தில் 2ஆம் உலகப் போர் முடிவுக்கு வருது. எல்லோரும்
அப்படியே ஸ்கேட்டர் ஆகி ஒரு சில பேர் இங்கிலாந்துக்கு போயிடுறாங்க, ஜெர்மனிக்கு போயிடுறாங்க. அப்படி உதிரிகளாக பிரிஞ்சு போகிறாங்க. இந்த 14 பேரில் 2 பேர் கராச்சிக்கு போகிறாங்க. இன்னும் 2 பேர் வந்து அந்த இந்தியாவோட முதல் பிளைவுட் இண்டஸ்ட்ரி ஆரம்பித்தாங்க இல்லையா, அவங்க பெங்களூரில் வந்து முதல்லேருந்து மறுபடியும் அந்த இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் அவங்களும் இங்கே தாக்கு பிடிக்க முடியாமல் கிளம்பி ஐரோப்பியாவுக்கு போயிட்டாங்க. அங்கிருந்து உயிர் பிழைக்க வைத்து தப்பிச்சு அழைச்சிட்டு வந்து இங்கே கொண்டு வந்து வச்சார் குந்தன்லால். அந்த வகையில் அவர் வந்து மிகப்பெரிய வரலாற்று வேலையை அவர் செஞ்சுருக்கிறாரு. இவங்க ஆனால் கடைசி வரைக்கும் குந்தன்லாலோட வருத்தம் அல்லது அவருடைய மன உணர்வு என்னவாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு பேரன் பதிவு செய்கிறாருன்னா, என் தாத்தாவுக்கு கடைசி இருந்து மன வருத்தம் நம்முடைய விருந்தினர்கள் அவங்க அங்கேருந்து இங்கே கூப்பிட்டு வந்திருக்கோம், அவங்களுக்கு இன்னும் கூட நல்ல வசதிகளை செஞ்சு கொடுக்க முடியலையே அப்படின்னு அவர் அதுக்கு தான் வருந்திருக்கிறார். மற்றபடி அவர் செஞ்சதோட மற்றபடி நான் ஒரு மிகப்பெரிய வேலையை செய்திருக்கிறேன் அப்படின்ற பிரமிப்பெல்லாம் அவருக்கு இல்லை. இதை பற்றி அவர் யாரிடமும் பேசவும் இல்லை. கடைசியில் அவங்க பாட்டி சொல்லி தான் இப்படி ஒரு விஷயமே தெரிய வருது. இப்போ வினய் குப்தா எழுதின புத்தகத்திற்கு பிறகு தான் இந்தியாவில் இப்படி ஒரு நபர் இருந்திருக்கிறார், எந்த விதத்திலையும் நம்ம கூட சம்மந்தப்படாத ஒரு நபர் 14 யூதர்களை தன் உயிரை பணயம் வைத்து ஒரு சாகசம் போல் இங்கிருந்து காப்பாற்றி அழைச்சிட்டு போயிருக்கிறாரே அப்படின்ற விஷயம்லாம் இப்போது அங்கே யூதர்கள் மத்தியில் பெரிய பேசுபொருளாக இருக்கிறது. வரலாற்றில் எத்தனையோ போர்களை நடத்தி வென்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் மனிதனுக்குள் இருக்கிற பரிவும் கருணையும் எப்போதும் இது எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டது. குந்தன்லால் வரலாற்றின் எல்லா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருக்க போகிற ஒரு காலத்தின் பொக்கிஷமான மனிதர். இதே போன்று மேலும் பல வீடியோக்களுக்கு பிடி ரிப்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.